இந்த விளாக் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் தான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். சரி அப்படியே ஒரு சின்ன விளாகா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனா கோயிலுக்கு போனதெல்லாம் நான் விளாக் எடுக்கல. ஏன்னா அங்க போயிட்டு வீடியோ ஷூட் பண்ற அளவுக்கு அங்க வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்றதுனால, சும்மா கிளம்புறத மட்டும் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எப்ப ஹேர் வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் ஈரம் தலையில இருந்துட்டா போதும், அன்னைக்கு டே ஃபுல்லா எனக்கு தலைவலிங்கிறது வந்துட்டே இருக்கும். சுத்தமா வந்து நிக்கவே நிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பெயின் அதிகமாயிடும். அதனாலேயே முடிஞ்ச வரைக்கும் ஃபேன்ல நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் எங்கேயாவது வெளியில கிளம்பணும்னா கிளம்புவேன். இந்த வெளியில பார்த்தீங்கன்னா, இது வந்து சும்மா அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் பண்ணியிருக்கேன். ஆனா இது காத்தடிச்சு அப்படியே கீழ கீழ விழுந்து சிக்காயிடுது. அத அப்பப்ப நான் எடுத்து எடுத்து சும்மா மாட்டி வச்சுட்டுருக்கேன். ஒரு சில நேரம் இத எடுத்துறலாமான்ற மாரி கூட தோணும். அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா டின்னருக்கு வந்து எப்பவும் நம்ம வீட்ல செய்ற ஒரே உப்புமா, கோதுமை உப்புமா தான். இதுதான் வந்து ஹெல்தியாவும் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். சேமியா, ரவா அதெல்லாம் வந்து ஹெல்தியாவும் இருக்காது. அந்த அளவுக்கு யாருக்கும் பிடிக்கவும் பிடிக்காது. ரொம்ப ரேரா நான் சாப்பிடுவேன் அவ்வளோதான். இப்படி தான் வந்து எங்களோட ரொட்டீன் வந்து போச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.